வெல்கம் டு ரிஷியஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். துணைவேந்தர் நியமன தாமதம், தமிழக அரசு தான் காரணம், உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி பதில் மனு. ஸோ துணைவேந்தர் நியமனம், யூனிவர்சிட்டிஸில் துணைவேந்தர் நியமனம் பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கும் தமிழக கவர்னருக்கும் தமிழக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை நடந்துகிட்டே வருது. இனிஷியலி தமிழக ஆளுநர் ஒரு செலெக்ஷன் கமிட்டி, ஒரு தேடல் குழுவை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு தமிழக அரசாங்கம் ஒரு சர்ச்சிங் கமிட்டி ஆர் தேடல் குழு செலெக்ஷன் கமிட்டி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த இரண்டு செலெக்ஷன் கமிட்டிக்கு டிஸ்பியூட் வந்துகிட்டே இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தான் துணைவேந்தர் நியமனம் பொறுத்த வரைக்கும் தாமதம் ஆனதுக்கு காரணம்ங்கிறத ஆளுநர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கேஸை பார்த்துட்டே வாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், எஸ்டர்டே சுப்ரீம் கோர்ட் பப்ளிக் பிளேசஸில் இருக்கக்கூடிய கொடி கம்பங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக அகற்றணும்ங்கிறத சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பப்ளிக் பிளேசஸில் கொடி கம்பங்கள் வைக்கக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இந்த சுச்சுவேஷனில் சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய கொடி கம்பங்களை அகற்றணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்கு மதுரை அமர்வும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு உயர்நீதிமன்றமும் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், தெரு நாய்கள் விவகார வழக்கு 3 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றம். ஸோ இதில் 3 நீதிபதிகள் அமர்வு, இதில் தலைமை யார் பார்த்தீங்கன்னா விக்ரம்நாத் தலைமையில் இந்த 3 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் கொடுத்தது யார் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். இவங்க எதற்காக இந்த கேஸ் போட்டாங்க பார்த்தீங்கன்னா, விலங்கு பிறப்பு கட்டுப்பாடு நாய் விதிகள் 2001, விலங்கு பிறப்பு கட்டுப்பாடு நாய் விதிகள் 2001 இதை கரெக்டாக பின்பற்றவில்லைங்கிறதுக்காக தான் இந்த கேஸ் போட்டாங்க. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அதாவது நாய்கள் காப்பகம் 5000 நாய்கள் காப்பகம் சீக்கிரமாகவே உருவாக்கணும். அண்ட் அதே மாதிரி தெருநாய்களை சீக்கிரமாகவே எல்லாமே அகற்றப்படணுங்கிறதே சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பாக கொடுத்துருந்தாங்க. இந்த சுச்சுவேஷனில் 3 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றம் பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். தென் சென்னை போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் கைது. ஸோ இவங்க தூய்மை பணியாளர்கள் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஜாப் எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸில் ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க சென்னை கார்ப்பரேஷன். இதனால தான் இந்த ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டாங்க. தற்போது இவங்களை கைது பண்ணியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன், அம்பேத்கர் படைப்புகளின் தமிழாக்கம் 17 தொகுதிகள் வெளியீடு. ஸோ அம்பேத்கருடைய மொத்த படைப்புகள் இதை தமிழ் டிரான்ஸ்லேஷன், என்டையர்லி தமிழ் டிரான்ஸ்லேஷனை டிசம்பர் 6க்குள்ளாடி கம்ப்ளீட் பண்ணணுங்கிறத சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் 6 பார்த்திங்கன்னா அம்பேத்கருடைய நினைவு நாள். இதை 100 தொகுதிகளாக வெளியிடணுங்கிறத தமிழக அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷனோட ஹெட்டிங் என்னென்னு பார்த்திங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் ஆக்கங்கள். ஸோ இந்த டைட்டில் 13 தலைப்புகளாக இதை வெளியிட போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்தை ரீசெண்ட்லி ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன், போக்சோ சட்டத்தை பயன்படுத்த பொய் புகார் அளித்தால் நடவடிக்கை. இதில் செக்ஷன் 22 ஆஃப் போக்சோ ஆக்ட், இதில் ஃபால்ஸ் கேஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஃபால்ஸ் கேஸ் நம்ம போட்டோம்னா நமக்கு 6 மாதம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும். பட் குழந்தை, ஒரு சைல்டு ஃபால்ஸ் கேஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. இந்த ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஜப்பான் பிரெயின் ஃபீவர் ஆர் ஜப்பானீஸ் என்சிஃபேலிட்டிஸ். இந்த ஃபீவர் பார்த்திங்கன்னா ஒரு வைரல் ஃபீவர். இந்த ஃபீவர் மஸ்கிட்டோனால் ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது, கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. ஸோ இது பார்த்திங்கன்னா பிரெயினில் இன்ஃப்ளமேஷனை உருவாக்கும். இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஏ ஃப்ளாவி வைரஸ். கிட்டத்தட்ட டெங்கு, எல்லோ ஃபீவர், வெஸ்ட் நைல் வைரஸ் இதே மாதிரி ஒரு வைரஸ் தான் இந்த ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் வைரஸ். The next one,
எடிட்டோரியல் பேஜ். திகைப்பில் மக்கள் மன்றம். ரீசென்ட்லி சுப்ரீம் கோர்ட் வந்து தெருநாய்கள் சம்மந்தப்பட்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. தெருநாய்கள் எல்லாமே கண்டிப்பாக அகற்றப்படணும். அண்ட் அதே மாதிரி எல்லா தெருநாய்களையும் வந்து காப்பகங்களில் வைக்கப்படணும். இதற்காகவே 5000 காப்பகங்கள் உடனடியாக தொடங்கப்பட வேண்டும். அண்டு இதற்கு யாராவது தடையாக இருந்தால் அவங்களுக்கு மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஏற்படுத்துவோம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இந்த தீர்ப்புக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க. இதில் என்ன இஷ்யூ பார்த்திங்கன்னா, தெருநாய்கள் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய சின்ன பிள்ளைங்கள் வந்து தெருநாய்கள் கடிக்குது. இதனால் பிள்ளைங்களுக்கு ரேபிஸ் வந்துச்சுன்னா அவங்களால அந்த உயிரை காப்பாற்றவே முடியாது. தமிழகத்தில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 2024 மட்டுமே 47 பேர் வந்து ரேபிஸ்னால் இறந்து போயிருக்காங்க. 2025 இதுவரைக்கும் 4 பேர் இறந்து போயிருக்காங்க. டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் தெருநாய் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து ஒவ்வொரு வருஷமும் அதிகமான நபர்கள் வந்து ரேபீஸ்னால் இறந்து போகிறதா டேட்டாஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து தெருநாய்கள் எல்லாமே கண்டிப்பாக அகற்றப்பட வேண்டும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, முனிசிபல் வேஸ்ட் அண்ட் பப்ளிக் பிளேஸில் கிடைக்கக்கூடிய வேஸ்டஸ் எல்லாம் கண்டிப்பாக அகற்றியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து தெருநாய்களுடைய கூட்டம் குறையுங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், சிறப்பு தீவிர திருத்தம் எனும் தேர்தல் பதட்டம். பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எதற்காக பார்த்திங்கன்னா, பீகாரில் வந்து ஃபேக் ஓட்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் வந்து 11 டாக்குமெண்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் ஓட்டிங் இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. இதில் சில ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் சட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகிள் 326 ஆஃப் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபருக்கு ஓட்டு போடுறதுக்கான உரிமை இருக்குங்கிறத ஆர்டிகிள் 326 சொல்லியிருக்காங்க. அண்ட் வாக்காளரை வந்து ஆட் பண்ணுறதுக்கு, ஓட்டர்ஸை வந்து எலக்டோரல் ரோல் ஆட் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 பிரகாரம் அண்ட் அதே மாதிரி வாக்காளர் பதிவு விதிகள் 1960 இந்த ரூல்ஸ் பிரகாரமும் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து எலக்டோரல் ரோலில் ஓட்டர்ஸை ஆட் பண்ணுறதுக்கான உரிமை கொடுத்துருக்காங்க. பட் குடியுரிமை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு எந்த விதமான அதிகாரம் கொடுக்கப்படலை. ஒரு நபருக்கு குடியுரிமை இருக்கா இல்லையா, அவர் இந்தியாவில் தான் இருக்காரா, மைக்ரேஷன் மூலமாக இந்தியாவுக்கு வந்திருக்காரா, அவருக்கு குடியுரிமை அரசாங்கம் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறத வந்து உச்சநீதிமன்றத்தில் கேள்வியாக கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இதில் சில செக்ஷனில் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து எலக்டோரல் ரோலில் ஒரு நபரை வந்து ஆட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாக்காளர் பதிவு விதிகள் 1960 இதுலேயும் சில செக்ஷனில் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபேக் ஓட்டர்ஸை டெலீட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன், 11 ஆவணங்கள் அனுமதிக்கப்படுவது வாக்காளர்களுக்கு சாதகமானதே உச்சநீதிமன்றம். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த வழக்கு. ஸோ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு வந்து 11 டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பீகாரில் இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா 11 டாக்குமெண்ட்ஸில் ஏதாச்சும் ஒன் டாக்குமெண்ட் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கலி அவங்க வந்து ஓட்டிங் பண்ணுறதுக்கு எலிஜிபிள்ங்கிறத எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 11 டாக்குமெண்ட்ஸுங்கிறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். 11 டாக்குமெண்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலே ஓட்டிங் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குங்கிறத பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து அட்வான்டேஜ் தான் என்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கலி அவங்க வந்து ஓட்டிங் ரைட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கிடைக்கும், அதுதான் சொல்லியிருக்காங்க. தென் மேட்டூர் அருகே 13ஆம் நூற்றாண்டு நடுகள் கண்டுபிடிப்பு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே இந்த நடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போர் வீரரின் ஒரு நடுகள். இவருடைய புடைப்பு சிற்பம் வந்து அந்த நடுகள் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பிரதமர் மோடி அடுத்த மாதம் அமெரிக்கா பயணம், ட்ரம்பை சந்திக்க வாய்ப்பு. ஸோ அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு 25% டேரிஃப் விதிச்சிருக்காங்க.
பட் சைனா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தற்போது டேரிஃபை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார். தென் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணுவார். குடியரசு தினம் ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிரசிடெண்ட் வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணுவார். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், 2030 காமன்வெல்த் போட்டிகள் இந்தியாவின் விருப்பத்துக்கு IOA அதிகாரப்பூர்வ ஒப்புதல். ஸோ 2030 காமன்வெல்த் போட்டிகள் இந்தியாவில் நடத்துறதுக்கு IOA இவங்க வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன், கிராண்ட் ஃப்ரீ தடகள போட்டி வந்து ஹங்கேரியில் நடைபெற்றுகிட்டே இருக்குது.